அழுகணி சித்தர். ஆனா ரொம்ப பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏய் நம்ம ஆட்டம் ஆடும்போது நீ அழுகுனி ஆடுற அப்படிங்கிறாங்கல்ல, அந்த பேரை வச்சுக்கிட்டு அழுகுனி சித்தர் அப்படிங்கிறாங்க. அழுகுனி இல்ல, அழுகண்ணி சித்தர். அவருக்கு எப்போதும் இந்த ஆனந்த பாஷ்பம் பெருகிக்கிட்டே இருக்குமா. இறைவனை உள்ளுக்குள்ள உணர்ந்து 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 அப்படியே அந்த கசிந்து கண்ணீர் மல்கி அப்படியே கண்ணுல தண்ணி கொட்டிட்டே இருக்குமா. அந்த இறைவன் உள்ள இருக்கிற ஆனந்தத்துல. அழுகணி சித்தர். நாகப்பட்டினத்துல இவருடைய சமாதி இருக்கு. அவர் ரொம்ப அழகா பாடியிருப்பார். இவரோட பாட்டு தான் பாரதியாருக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒப்பிருந்த பாண்டமடி, இந்த உடம்ப சொல்றார், ஒப்பிருந்த பாண்டமடி அப்படியே ஒண்ணுமில்லாம போயிடும். அவர் எவ்வளவு அழகா கவனிச்சிருக்கணும். இப்ப உப்பு வச்சிருக்கிற மண் சட்டி எத்தனை வருஷம் உங்களால வச்சுக்க முடியும்? இந்த உப்புல இருக்கிற தண்ணி ஊறி 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 ஒரு நாளைக்கு நீங்க எடுப்பீங்க, உடக்குன்னு வந்துடும் அந்த நீர் ஊறி. உப்பிருந்த பாண்டமடி ஊத்தை சடலமடி அப்படின்னு பாடியிருப்பாரு. அவரும் எல்லா பாட்டிலையும் கண்ணம்மான்னு முடிச்சிருப்பாரு. இந்த கண்ணம்மாவைத்தான் பாரதியார் எடுத்துட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் சித்தர்கள் பாடலை பாடி பாடி கேட்டு 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 பாடி இருந்திருக்கலாம்.